அன்பு கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மெரினா பீச்சில வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுட் டெலிவரி பண்றாங்க. ரொம்ப சூப்பரா அழகா விற்பனை ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிளம்புற நேரத்தில வந்து சாவிய உள்ள வச்சுட்டு டோர் லாக்கப் பண்ணிடுறாங்க கண்மணி. அன்பு சத்தம் போடுறாரு, "இப்படி பண்ணிட்டேன்னா எப்படி வண்டி எடுத்துட்டு போறது? 2 கிளாஸும் டோரும் வந்து க்ளோஸ் ஆயிருக்குல்ல" அப்படிங்கிறாரு. "நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது" அப்படின்றாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்ஐ வந்து விசாரிக்கிறார். "நீங்க யார்? எவரு? இந்நேரத்தில உங்களுக்கு என்ன இங்க வேலை?" அப்படின்றாங்க. "நாங்க இந்த மாரி வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எவிடன்ஸ் கொடுங்க அப்படிங்கும்போது வண்டிக்குள்ளே தான் எல்லாம் மாட்டிக்கிறது. ஃபோன்லேருந்து ஆர்சி புக்லேருந்து எல்லாமே வண்டிக்குள்ளே இருக்கனால வண்டி கூட இவங்களோடது தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா, "நீ ஐட்டத்தை தள்ளிட்டு வந்திருக்க" அப்படின்ற தவறாக ஒரு வார்த்தையை சொல்கிறத வச்சு அந்த இடத்துல அன்பு கோவப்படுறாரு. "இதுதான் சாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து "என்னாச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கு" அப்படிங்கும்போது அவர் இந்த மாதிரி விவரத்தை சொல்கிறாரு. "ஸோ சார், நாங்கள் உண்மையிலேயே வந்து ஹஸ்பண்ட் மனைவி, இதை புரிஞ்சுக்காம இவர் தப்பாக பேசுகிறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க" அப்படின்னு கேட்குறாரு. அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நான் அவங்கள எப்படி விட முடியும் அப்படிங்கும்போது, "சார், எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வாங்க, வந்ததுக்கு முன்னாடியே அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மெம்பர்ஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க" அப்படின்னோடனே, "சரி, இவ்வளோ தூரம் நீ சொல்கிற, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வரோம்னு" சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு 2 பேத்தையுமே கூப்பிட்டு வராங்க. வண்டிக்குள்ளே வரும்போதே வந்து அன்பு சத்தம் போடுறாரு, "என்னோடய ஃபோன் தான் உள்ளே மாட்டிக்கிடுச்சு. உன்னோட ஃபோன்லேயாச்சும் நம்மளுடைய மேரிடு ஃபோட்டோ அல்லது நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நீ வச்சிருக்கலாம்ல. இது இல்லாதனால பாரு பிரச்சனை நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு" அப்படிங்கிறாரு. "நீங்களே என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டீங்க. இனிமேல் உங்கள் ஃபோட்டோ நான் எதுக்கு வச்சுருக்கணும்" அப்படின்ட்டு கண்மணி சொல்கிறாங்க. இப்படி 2 பேருக்குமே வண்டிக்குள்ளேயே வாக்குவாதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்துடுறாங்க. வந்ததுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, வீட்டை காட்டுங்க அப்படிங்கும்போது ஆளுக்கு ஒரு வீட்டை காட்டுறாங்க. "என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் உண்மையான ஆள் கிடையாது. கிளம்புங்க" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து கதவை தட்டி வெளில கூப்பிட்டு வராங்க. வந்தவங்க எல்லாருமே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. "என்னடா கண்மணி, அன்பு போலீஸோடு வந்திருக்காங்களே" அப்படின்ட்டு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.